எனக்கும் என் தம்பிக்கும் இடையில அண்ணன் தம்பி உறவுங்கிறதுல பாசத்தில் எனக்கு துளியும் இல்லை, அன்பில் குறையில. ஆனால் அது கட்சியினுடைய கோட்பாட்டு கொள்கையில் நாங்கள் முரண்படுறோம். எங்களுடைய கோட்பாடு அது. இப்போ திமுக இத்தனை வருஷம் இருந்த கட்சி கொள்கையை நான் எதிர்க்கலையா? காங்கிரஸ் எதிர்க்கலையா? பிஜேபி எதிர்க்கலையா? அது மாதிரி எதிர்க்க வேண்டிய தேவை இருக்குது. எங்களுக்கு ஒரு தத்துவம் இருக்குது, அதுக்கு அது ஏற்புடையது இல்லை. இப்போ எங்கள் அண்ணனை போய் எங்கள் அண்ணன் கமலஹாசனை நாங்கள் ஒன்றும் எதிர்க்கலை. அவர் இப்படிலாம் கோட்பாடுன்னு ஒன்று வச்சுக்கிட்டு இது பண்ணலை. அவர் நான் ஊழலை ஒழிக்க போகிறேன்டா அதான் முடிச்சிட்டார். விஜயகாந்த் ஐயா வந்தார், வறுமையை ஒழிக்க போகிறேன்னு. அது பிரச்சனை இல்லை. நீங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒன்று கேட்குறேன். என் தம்பி ஒரு கோட்பாடை சொல்கிறார், மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறார். இப்போ நீ உங்கள் வாயிலாக எல்லார்ட்டையும் கேட்குற உலகத்தமிழ் மக்கள் எல்லார்ட்டையும் கேட்குறேன், மதச்சார்புள்ள சமூக நீதின்னு இந்தியாவில் இருக்கா? இல்லை. அப்போ ஏன் மதச்சார்பற்ற சமூக நீதிங்கிறீங்க? அதில் இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா? நான் கேட்டேன். இப்போ நீங்கள் கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன்ல, நீங்கள் பதில் சொல்லணும். நீங்கள் தானே கேள்வி கேட்டீங்க. மதச்சார்பற்ற சமூக நீதியில் இஸ்லாமியர் கிறிஸ்தவருக்கான இடஒதுக்கீடு இருக்கா இல்லை? அப்புறம் அது மதச்சார்பற்ற சமூக நீதி எங்கிட்ட இருந்து வருது? மண்ணின் உரிமை தான் எங்க கொள்கைங்கிறீங்க. மண்ணின் உரிமை எதது? நீங்க மொழி இனம்னு பிரிக்கிறங்கிறீங்க. அப்ப எந்த மண்ணின் உரிமை? தமிழக திராவிடம்னா எது திராவிடம்னு தெரியல. தமிழ்நாட்டு மண்ணின் உரிமையா, கர்நாடக மண்ணின் உரிமையா, கேரள மண்ணின் உரிமையா, இல்ல பீகார் மண்ணின் உரிமையா, இல்ல குஜராத் மண்ணின் உரிமையா? மண்ணின் உரிமைனா எந்த மண்ணின் உரிமை? இந்த மண்ணின் உரிமை தானே. அப்ப இந்த மண்ணின் உரிமைனா தமிழ்நாடு தானே, தமிழ் இனம் தானே. அப்ப இது மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னா இந்த கோட்பாடு எப்படி இருக்கு பாருங்க. சாதி, மதம், மொழி இனம், பாலினம், நிலம் என்று பிரிக்கிறார்கள்னா இந்தியாவை மொழிவழி மாநிலங்களா பிரித்ததை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு வரணுமா வேணாமா? ஐயா நீங்க கேள்வி கேட்டீங்க, நான் பதில் சொன்னேன். இப்ப நான் கேட்கிறேன், வரணுமா வேணாமா? வரணும். இப்ப என் தம்பியுடைய கோட்பாடு எனக்கு ஏற்புடையதா? உங்களுக்கு இருக்குதா? மொழி இனம் என்று பிரிக்கிறார்கள் அவர் பேசும்போது, அப்ப மொழிவழி மாநிலங்கள் பிரிக்கப்பட்டதை நீங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? இந்த கேள்வி எனக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு எழணும், இவருக்கு எழணும். அப்ப ஏற்கிறீர்கள்னா அப்ப மொழிவழி இப்ப மொழி இனம்னு பிரிக்கிறாங்கன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க நான் சொல்றது கேளுங்க. மொழி வழிய மாநிலங்களை பிரித்து விட்டார்கள் சொன்ன இதே ஐயா மோடியே மகாராஷ்டிரா அது இந்து தானே, அங்கே குஜராத் நீ இந்து தானே, எதுக்கு குஜராத்தை தனி மாநிலமா கேட்ட? ஏன்னா அவன் மராட்டிய, நீ குஜராத்தி. 6 வயசு பையனா இருக்கும்போது RSS கொடியை பிடிச்சுக்கிட்டு தனி மாநிலம் கேட்டு போராடியதுல பேரணியில நடந்திருக்காரு மோடி. யாராவது மறுக்கிறீங்களா? அப்ப நீங்க பதவிக்கு வந்த பிறகு மொழி வழியா பிரிச்சுட்டாங்கிறது. அப்ப பிரிச்சவன், அதுக்காக போராடியவன், பட்டினி கிடந்து செத்த எங்க சங்கரலிங்கனாரு, அந்த பொட்டி ஸ்ரீராமலு, இவெல்லாம் பைத்தியக்காரப்ப. எதை சொல்ல வரீங்க நீங்க? இப்ப இந்த கோட்பாட்டை, என் தம்பி சொல்ற கோட்பாட்டை ஒரு அண்ணனா, அவனுக்கு மூத்த அரசியல் அந்த நீண்ட காலமா இருக்குன்னா அது தப்பு. நீ அந்த மாதிரி சொல்லாத. சாதி மதம்னு பிரிக்கிறாங்கன்னு சொல்லு. ஏன்னா சாதி மத உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானது. மொழியின் அடிப்படையில் உலகம் முழுமைக்கும் அரசியலை கட்டமைக்கிறான். அப்படிதான் இந்தியாவே மொழி வழியே தான் மாநிலங்கள், தேசிய இனங்கள், நிலங்கள் பிரிக்கப்பட்டிருக்கு. தனித்தனி நாடாக நம்ம பிரியலைனாலும் தனித்தனி மாநிலங்களாக நம்ம பிரிந்திருக்கிறது காரணம் மொழி வழியே தான் தேசிய இனங்கள், நிலங்கள். அதை விளங்கிடணும். அப்ப அந்த மாதிரி ஒரு கொள்கையை எனக்கு பின்னாடி வர என் தம்பி மக்கள்கிட்ட எடுத்து வைக்கும்போது அது சரியில்லப்பா மாத்து அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது இல்லையா? நீங்க ஆவின் பாலோட கருப்பட்டி பால் கொடுப்போம்னு என் தம்பி சொல்லிடுறாரு. கருப்பட்டி பால் எப்படி ஆவின் பாலோட கொடுப்பீங்க? இப்ப நான் சொல்றேன்னா, நான் குடும்ப நியாய விலை கடையில, ரேஷன் கடையில இந்த வெள்ளை சக்கரை கண்ட நோயை தருது, அதை தடை பண்ணிடுறேன். அதுக்காக கருப்பட்டி, வெல்லம், பனை வெள்ளம், இந்த கரும்பு வெள்ளத்தை கொண்டு நான் கொடுக்குறேன். அதை ஐயா எடப்பாடி கூட செயல்படுத்தினாங்க. அதை பெரிய அளவு கொண்டு வர முடியல, ஏன்னா அவங்க அதில் அதை செய்யலை. பனை வெள்ளத்தை இறக்கி கொண்டு வர நம்ம கொண்டு வரோங்கிறோம். அப்போ அது ஆவின் பால் கொடுக்கறது சரி, ஆந்திராவில் வாங்கி கொடுக்குது இந்த அரசு, அதுபோல கொடுப்பீங்களா? இப்போ நான் ஆடு மாடு வளர்க்கிறேங்கிறேன், அது மாதிரி வளர்த்து கொடுப்பீங்களா? ஒரு கோட்பாடு வருது இல்லை? பாலின் சந்தை மதிப்பு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க தமிழ்நாட்டில்? 9 லட்சம் கோடி இருக்கு. நீங்க அங்க வரமாட்டேங்கிறீங்க. ஆடு மாடு வளர்க்கறது அவமானம், எனக்கு வெகுமானம், வருமானம். ஏன்னா ஆடும் மாடும் எங்களுக்கு விலங்குகள் அல்ல, எங்கள் செல்வங்கள். நான் ஆதியில செஞ்சதே ஆடு மாடு வளர்த்தது தான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 2வது நிலத்துல, முல்லை நிலத்திலேயே நான் ஆடு மாடு வளர்த்துட்டேன். அப்புறம் மருத நிலத்துல ஆடு மாடு வளர்த்து வேளாண்மை செய்ய தொடங்கிட்டேன். இப்போ இது தெரியாம நீங்க
ஆவின் பால் கொடுப்பேன், சரி கொடுங்க. எங்கிருந்து கொடுப்பிய? இப்போ ஆந்திராவிலேருந்து வருது. கறி எங்கிருந்து வருது? ஆந்திராவிலேருந்து வருது. இது போலவே உங்கள் ஆட்சியிலையும் வருமா? இல்லை நீங்கள் பாலுக்கான மாடு கறிக்கான ஆடு வளர்ப்பீங்க? இப்போ நான் வளர்ப்பேங்கிறேன், அதனால தான் ஆடு மாடு வளர்த்தல அரசு பணியாக மாற்றுவேன்னு சொல்கிறேன். அதுக்கு சிரிக்கிறாங்க. அப்போ ஏண்டா டாஸ்மார்க் கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குறவன் கவர்மெண்ட் வேலை பார்க்கலாம், ஆடு மாட்டுக்கு ஊசி போடுற வெட்டினரி டாக்டர் கவர்மெண்ட் டாக்டராக இருக்கலாம், ஆடு மாடு வளர்க்குறவங்க ஆத்தாளப்பன் கவர்மெண்ட் எம்ப்ளாயாக இருக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். இப்போ அந்த மாதிரி ஒரு கோட்பாட்டை வைக்கும்போது எதிர்கேள்வி வருமா வராதா அது எப்படின்னு ஆய்வு செய்து வைக்கணும். இல்லைன்னா அப்படி சொல்லும்போது இப்போ நான் அண்ணங்கிறனால செல்லமாக கேள்வி கேட்குறேன். இப்போ நாங்கள் 2 பேரும் மோதிக்கிறணுங்கிறதுனால அவன் கேள்வி கேட்காம இருக்கான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்போ அதனால என்னன்னா ஒன்று இதை மாற்றிக்கணும். இது மாதிரி இது வரும்போது தப்பாக இருக்குதுல்ல. இப்போ மொழிக் கொள்கைன்றார், இருமொழி கொள்கைங்கிறார். நாங்கள் என்ன சொல்கிறோம், கொள்கை மொழி ஒரு மொழி தான் தமிழ். அப்போ நான் பலர் விளக்கிட்டேன். எனக்கு 1 கோடி அம்மாக்கள் இருக்காங்க. என்னை பார்க்குறலாம் என் மகனேன்னு சொல்லுவாங்க, நான் அம்மான்னு சொல்லுவேன். நான் பெத்தவ ஒருத்தி தான் இருக்கான். அது மாதிரி உலகம் முழுமைக்கும் ஒவ்வொரு தேசிய இனத்திற்கும் கொள்கை மொழி அவன் தாய்மொழியாக தான் இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், என் கொள்கை மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி ஆங்கிலம். இப்போ பயன்பாட்டு மொழிக்கும் கொள்கைக்கும் வேற இருக்குது. இப்போ நான் என்னை பெற்றவர் அப்பா, இந்த 10 வீட்டுக்கார் இவரே எனக்கு அப்பா அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ கொள்கை மொழி ஒரு மொழி தான், என் தாய்மொழி தமிழ். ஆங்கிலம் பயன்பாட்டு மொழி, அப்படிதான் அது வரையறுக்கணும். உலகத்தின் எம்மொழியும் நாங்கள் கற்போம், இந்தி உட்பட, தேவைனா கற்போம். அப்படிதான் கொள்கையை வகுக்கணுமே ஒழிய இருமொழி கொள்கைனா எப்படி கொள்கைன்னா, இப்போ திருநெல்வேலிக்கு நீங்கள் போனீங்களா, நம்ம தமிழில் இருக்கும், திருநெல்வேலி இங்கிலீஷில் இருக்கும், இருக்கா இல்லையா? சென்னைக்கு வந்தீங்கன்னா நம்ம தமிழில் இருக்கும், சென்னை இங்கிலீஷில் இருக்கும். நம்ம சதுரங்க விளையாட்டு தானே, நம்ம செஸ், இது என்ன மொழி? இதுதான் இருமொழி. நம்ம பள்ளிக்கூடம் அப்படித்தானே இருக்கணும், நம்ம தமிழில் இருக்கும், ஸ்கூல் ஆங்கிலத்தில் இருக்கும். இப்போ விளங்குத நான் சொல்கிறது இது மாதிரி ஒவ்வொன்றும் செய்கிறது தான் இது. நம்ம எல்லாம் நம்ம இருக்கும், அப்புறம் மீதி பூரா இங்கிலீஷில் இருக்கும், தங்கிலீஷ் ஆகும், அரசே செய்யுத. இப்போ எங்கள் ஊர் ராமநாதத்துக்கு நான் போய்கிட்டு இருக்கேன், வெல்கம் டு ராம்நாடு. யாருக்கு எழுதி வச்சிருக்கேன் நீ? யாருக்கு எழுதி? சரி, வட இந்தியக்காரன் இங்கே வர்றான், ராமேஸ்வரத்துக்கு எங்கள் ஊருக்கு சாமி கும்பிட வரான், வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டிருக்கேன். ராமநாதபுரம் மாவட்டம் உங்களை வரவேற்கிறது, இனிதே வரவேற்கிறது எழுதிட்டு கருமம் கீழே வெல்கம் டு ராம்நாடுன்னு போடு. நான் ஏதாவது சொன்னால் கேட்கு. ஆனால் நீ வெல்கம் டு ராம்நாடுன்னு போட்டு வச்சிருக்கே, யாருக்கு போட்டு வச்சிருக்க? இதுக்கு பேர் என்னது? இதுதான் இந்த இருமொழி கொள்கை, இளவு கொள்கை. அப்போ கொள்கை எங்களுக்கு மும்மொழி கொள்கை மோசடி கொள்கை, இருமொழி கொள்கை ஏமாற்று கொள்கை, கொள்கை ஒரே மொழி கொள்கை தமிழ் மொழி கொள்கை, எங்கள் மொழி கொள்கை, அப்படிதான் சொல்லணும். இப்போ அதை ஒரு அண்ணனா தம்பிக்கு சொல்ல வேண்டிய கடமை இருக்குல்ல. இப்போ நேரம் சந்திச்சு பேச முடியல, அதனால சொல்றேன், இதெல்லாம் தவறாக இருக்கு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அப்போ இல்லை அது அப்படிதானா, சரி அப்படிதான், அது ஒன்றும் பண்ண முடியாது.